சண்டை போடாமலே எங்க ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வர்றப்ப ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வாங்க, மறந்துடாதீங்க. ஆஃபீஸுக்கு கிளம்பும் அவசரத்தில் இருந்த சுகுமாரிடம் சொன்னாள் தமயந்தி. என்ன புதுசா பழமெல்லாம் வாங்கிட்டு வர சொல்ற? என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? போன வாரம் நம்ம பொண்ணை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருந்தப்ப அவர் சொன்னார்ல, உங்க மகளுக்கு ஹீமோகுளோபின் குறைவா இருக்கு, அதனால தினமும் உங்க மகளை பழம் சாப்பிட வைங்கன்னு. அதுதான் வாங்கிட்டு வர சொல்றேன். உனக்கும் வேலை இல்லை, அந்த டாக்டருக்கும் வேலை இல்லை. என்னால எல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. பழம் என்ன விலை விற்கின்னு தெரியுமா? சொல்லியபடியே பைக்கில் பறந்து விட்டான் சுகுமார். ஆத்திரமாக வந்தது தமயந்திக்கு. எதுக்குதான் காசு கணக்கு பார்க்கணுங்கிற விவஸ்தையே இல்லையா? 10ஆம் வகுப்பு படிக்கிற மக ரொம்ப வீக்கா இருக்கான்னு டாக்டர் வாங்கி தர சொல்றாரு. அதுக்கு கூட இவன் கணக்கு பார்க்கறானே, என்ன மனுஷன்! சொல்லியபடியே அன்று மாலை பழம் வாங்காமல் தான் வந்தான் சுகுமார். இனிமேல் இவனை எதிர்பார்ப்பதில் புண்ணியமில்லை என்று புரிந்துவிட்டது தமயந்திக்கு. தனக்குதான் ஏதாவது வாங்க வேண்டுமென்றால் அவன் கணக்கு பார்ப்பான்னு இவ்வளோ நாள் நினைத்திருந்தாள். தமயந்தி பூ கேட்டால் தலையில் வச்சதுமே வாடி போற விஷயத்துக்கு எதுக்கு காசு வெட்டியா செலவு பண்ணணும் என்று கேட்பான். அவள் சாரி கேட்டால் சாரி சொல்லிவிட்டு போய்விடுவான். வெளியிலே எங்கேயாவது போகலாம்னு கேட்டா, வெளியில தானே, வாசப்படி வெளியில தான் இருக்கு, அங்க போய்க்கோ என்று எல்லாத்துக்குமே குதர்க்கமான பதில்தான் அவனிடம் இருந்து வரும். சரி, நான் தான் வேறு வீட்டு பெண், அதான் இப்படி நடந்துக்கிறானே இவ்வளவு நாட்களும் அவள் நினைத்திருந்தாள். ஆனால் மகளுக்கும் அவன் கணக்கு பார்த்ததை அவளால் பொறுக்க முடியவில்லை. இதில் பெருமை வேற. நான் தான் உன்னை விட அதிக சம்பளம் வாங்குறேன்னு. எந்த ஒரு சின்ன சண்டை நடந்தாலும் சுகுமார் தமயந்தியிடம், வெறும் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா 50,000 வாங்குற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் நினைச்சு பாரு என்று சொல்வான். அந்த 50,000 வச்சு நீ என்னத்த பண்ணிட்ட என்று கேட்டால், நான் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் மக கல்யாணத்துக்கு என்று வாய் கூசாமல் சொல்வான். உண்மையில் ஒரு பொட்டு தங்கம் கூட அவன் வாங்கவில்லை என்பது தமயந்திக்கு நன்றாகவே தெரியும். அவன் சம்பளம் எல்லாம் அவனுக்கு பிடித்த பைக், காஸ்ட்லி செல்போன், இப்படித்தான் போகும். அவன் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுவது சாப்பிடுவதற்கு தான். அதுவும் விதவிதமான ஹோட்டலுக்கு போய் விதவிதமான சாப்பாடு சாப்பிடுவது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பல வகையான பிரியாணிகள், பல வகையான நூடுல்ஸ், அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ், எல்லா ஜூஸும் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். எலுமிச்சம்பழ ஜூஸில் ஆரம்பித்து புதினா ஜூஸ் வரை எதையுமே விட்டு வைத்ததில்லை. எதுவாவது பரவாயில்லை, விதவிதமான பிஸ்கட்டுகள், சாக்லேட்டுகள் சாப்பிடுவதிலும் சுகுமாருக்கு அலாதி விருப்பம் உண்டு. உலகத்துல பிறந்ததே சாப்பிட்றதுக்காகத்தான் என்ற கொள்கை கோட்பாடு உள்ளவன் அவன். ஆனால் வீட்டை பொறுத்தவரையில் செலவு என்று வரும்போது, அதுவும் குறிப்பாக சாப்பாட்டு செலவு என்று வரும்போதுதான் அவன் சிக்கனத்தின் சிகரமாக நிற்பான். எப்படி இப்படி ஒரு மைண்ட் செட்? நினைத்து பார்க்கவே முடியவில்லை தமயந்தியால். இனி இந்த மேட்டரை இப்படி டீல் பண்ணக்கூடாது, வேறு விதமாகத்தான் டீல் பண்ணணும் முடிவெடுத்தாள் தமயந்தி. மறுநாள் மாலை ஆபீஸிலிருந்து வரும்போதே மகளுக்கு என்று 1 கிலோ ஆப்பிள் வாங்கி வந்தாள். வீட்டுக்கு வந்ததும் மகளுக்கு அதை கட் பண்ணி கொடுத்தாள். மகளும் அதை சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டாள். மீதி பழங்களை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைத்தாள் தமயந்தி. அன்று மாலை ஆபீஸில் இருந்து திரும்பிய சுகுமார் அதை பார்த்து, என்ன, நீயே பழம் வாங்கிட்ட போல இருக்கு, வெரி குட் என்று சொன்னான். அவளுக்கு பற்று கொண்டு வந்தது.
மறுநாளிலிருந்து சுகுமார் ஆபீஸ் விட்டு வந்ததும் மகளுக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டுக் கொடுத்தாள் தமயந்தி. அப்படியே சுகுமாருக்கும் கொஞ்சம் கொடுத்தாள். சரியான டேஸ்ட். எந்த ஹோட்டலிலும் சுகுமார் இந்த அளவு சுவையான ஜூஸ் குடித்ததில்லை. எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடேன் என்று கேட்ட அவனிடம், வெறும் 10,000 சம்பாதிக்கிற என்னால 1 டம்ளர் மட்டும்தாங்க தர முடியும். இதுக்கு மேல தந்தா நான் போண்டி ஆக வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டு இடத்தை காலி பண்ணினாள் தமயந்தி. தினமும் 1 டம்ளர் ஜூஸ் தான், அதுவும் போனால் போகிறது என்று தமயந்தி கொடுத்தாள். அது சுகுமாருக்கு போதவில்லை. இதற்கென்ன செய்ய யோசித்தான். மறுநாளிலிருந்து சுகுமார் மகளுக்கு வாங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி பழங்களை வாங்கி வந்தான். அவன் உண்மையில் வாங்கி வந்தது அவனுக்காகத்தான் என்பது புரிந்தாலும், ஏதோ வாங்கி வந்திருக்கிறானே என்று சந்தோஷப்பட்டாள் தமயந்தி. சில சமயங்களில் சண்டை போடாமலே பெண்கள் தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள் என்பதற்கு தமயந்தி ஒரு நல்ல உதாரணம். அப்புறம் ஒரு விஷயம், பழம் வாங்கி வருவதை கூட சாதனையாக நினைக்கும் நிலையில்தான் இன்றும் பல பெண்களின் நிலை இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது.